ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கோதுமை பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹோம்மேட் ஸ்டைலு. நான் வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைலில் லேயரெல்லாம் பண்ணலை. நம்ம வீட்டில் வந்து ரொட்டி செஞ்சால் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். இதோட டேஸ்ட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற அதே பரோட்டா, கோதுமை பரோட்டா டேஸ்ட்டுக்கே வந்துட்டு இருக்கும். சரி, ஓகே, இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம் வாங்க. இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்துட்டு அன்சால்டட் பட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்போட அளவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படுத்திக்கோங்க. நான் சால்டட் பட்டர் சேர்த்ததுனால உப்போட அளவு கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆயில் வந்து ஃப்ளேவர் எதுவுமே இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இதில் எந்த ஃப்ளேவருமே இருக்காது. அந்த மாதிரியான ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு 4 தடவை சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, நம்ம குடிக்க யூஸ் பண்ணுற அந்த தண்ணியே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நம்மளுக்கு எல்லாமே மாவு எல்லாமே ஃபுல்லாக திரண்டு கையில் ஒட்டாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை வந்துட்டு. மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அடிச்சுலாம் வந்துட்டு பிசையக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப நேரத்துக்கு வந்து பிசையக்கூடாது. குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான் அதுக்குள்ளார வந்து பிசைஞ்சு எடுத்துடணும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நிமிஷத்துலேயே வந்துட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து மாவை ஊற வச்சுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் இருக்கோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி நான் நைட் டைமில் செஞ்சேன், அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இதுக்கு தான் இருக்கும் நான் ஊற வச்சுருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 hours வரைக்கும் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். நான் அன்றைக்கி மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் தான், உடனே வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ரொட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்துட்டு உப்பி வரும். நான் இன்றைக்கி 20 மினிட்ஸ் தான் ஊற வச்சேன். அப்போயுமே நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு ஊறி வந்துருந்துச்சு. நம்ம கையில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவே வந்து உள்ளே போச்சு மாவு. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. இப்போ வந்து இதை பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக வந்துட்டு உருண்டையாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து 2 போர்ஷனாக வந்து பிரிச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய மாவு இருக்கு இல்லையா, 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு அதை வந்து கட்டையில் வந்து உருட்டிட்டு அதை நைஃப் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி உருண்டையாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ஆயில் வந்துட்டு நிறையாவே வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு மாவு எதுவும் சேர்த்து வந்துட்டு போட்டு எதுவும் தேய்க்கலை. நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் சைஸ்க்கு வந்துட்டு தேய்ச்சி குட்டி குட்டியாக நைஃப் வச்சு கட் பண்ணி அதை உருட்டி இந்த மாதிரி வந்துட்டு பரோட்டா ஷேப்புக்கு வந்துட்டு நான் உருட்டி வச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. அது வந்துட்டு நம்ம கல்லை வந்து சுட வச்சு போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ எடுத்து கையில் வந்து தேய்ச்சி போட்டுக்கலாம். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்களா, இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன உருண்டையை தான் போட்டேன், அதனால் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்துட்டு தேய்ச்சிட்டு குட்டி குட்டியாக நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா உருட்டி எடுத்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலேயும் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுத்தோம் அப்படின்னா அது வந்து நீண்டுகிட்டே போகும். நல்லா எந்த அளவுக்கு வந்துட்டு அது பிஞ்சு போகாமல் நம்மளால் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மெல்லிஸாக வந்து இழுத்துக்கோங்க. நம்ம இழுக்க வந்துகிட்டே தான் இருக்கும். மாவு வந்துட்டு பிய்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு வராது. அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மெலிஸாக வந்துட்டு நல்லா இழுத்து விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு வீல் ஷேப்புக்கு வந்துட்டு வரும். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலேயும் வந்து முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தவால நீங்கள் சுட போகும்போது எடுத்து இந்த நான் செய்கிறேன் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நல்லா பரத்தி விட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப லேயரெல்லாம் வரணும் எனக்கு அவசியம் இல்லை. ரொம்ப லேயராக இருந்துச்சுன்னா உள்ளே வெந்தும் வேகாமலும் இருக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு மெலிசாவே தட்டி எடுத்துக்கிட்டேன்.
எடுத்துட்டு கல்லை நல்லா சுட வச்சு மீடியம் லோ 2 ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு பொரித்து எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி வருமோன்னு யோசிச்சுட்டே தான் பண்ணேன். பட் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஹோட்டலில் எப்படி வந்துட்டு இந்த வீட் பரோட்டா வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் பட்டருக்கு பதிலாக எக்கு கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு எக்கு இருந்துச்சு, பட் நான் வந்துட்டு எனக்கு அதை ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டவுட்லேயே அதை ஆட் பண்ணாமல் பட்டர் இருந்ததுனால பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட எக்கு இருந்துச்சு அப்படின்னா எக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்த மாவோட அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அவ்வளோ பேருக்கு வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வேலை வந்து ஜாஸ்தி தான். அதே மாதிரி ஆயில் வந்து பொறுத்த அளவுக்கு ஆயில் வந்து அதிகமாகவே வந்து தேவைப்படும். அதனால் அடிக்கடி இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட முடியாது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மைதா பரோட்டாவை விட பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் நம்ம கையாலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ற வீட் பரோட்டா வந்து எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் அதில் வெந்தும் வேகாமலையும் வந்துட்டு இருக்கும் கடையில் நம்ம வாங்குறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம மெலிசாவோ இல்லை வந்து திக்காவோ வந்து தட்டி வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து பொரிச்சு எடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம். மோஸ்ட்லி நான் கடையில் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா வேகாமல் தான் இருக்கும். அதனாலேயே வந்துட்டு நான் பரோட்டா வந்து வெறுத்துட்டேன் கடையில் சாப்பிட்றது. அதனால தான் நான் வீட்டில் வந்துட்டு வேலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு இதை ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until take care and bye guys.